கரூர் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பற்றிய முழு விவரங்களை வேட்பாளர்.com பகுதியில் பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது வேட்பாளர்.com தொகுத்து வழங்குவது நான் தமிழ். இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது கரூர் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அவங்கள பற்றி தான். 1975 வருஷம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய திருமங்கலம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவங்க தான் ஜோதிமணி. இவங்களோட தந்தை பெயர் சென்னிமலை, தாயார் பெயர் முத்துலட்சுமி. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி கணிதம் படித்த இவங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MA தமிழ், MPhil தமிழ் படிச்சிருக்காங்க. இவங்க 2006 வருஷத்துலேருந்து 2009 வருஷம் வரைக்கும் தமிழ்நாடு சென்சார் போர்டு உறுப்பினராக இருந்திருக்காங்க. இந்திய இளைஞர் காங்கிரஸில் தீவிர பணியாளராக இருந்த இவங்க ராகுல் காந்தி அவர்களோட நெருங்கிய உதவியாளராகவும் இருந்திருக்காங்க. தமிழ், மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய 4 மொழிகளை சரளமாக பேசக்கூடியவங்க ஜோதிமணி. எழுத்தாளரான இவங்க ஒற்றை வாசனை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பையும் சித்திரக்கூடுங்கிற நாவலையும் எழுதியிருக்காங்க. 2011 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக வேட்பாளர் V. செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட தோல்வி அடைஞ்ச இவங்க 2014 வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் 2019 வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்ட இவங்க தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்களை விட கூடுதலாக கிட்டத்தட்ட 4,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு இப்போ அந்த தொகுதியோட MP-யா இருக்காங்க. ஒரு MP-யா இவங்க கனெக்டிங் கரூர் இயக்கம் மூலமாக 2 வருடங்களில் கரூர் தொகுதிக்குட்பட்ட 6,000 கிராமங்களுக்கு போய் தொகுதி மக்களை நேரில் சந்திச்சிருக்காங்க. தன்னோட தொகுதி முழுக்க பெண்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செஞ்சிருக்காங்க. அதோட கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, நீர் மேலாண்மை, விவசாயம், பெண்களை அதிகாரப்படுத்துறது அப்படின்னு நிறைய வளர்ச்சி பணிகளையும் முன்னெடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல இந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிடக்கூடிய இவங்க மறுபடியும் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.